இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுக்க காத்திருந்தாலும் நாம மத்தவங்க மேல வச்சிருக்கிற கோபம் அந்த நல்ல விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கு. சில நேரங்கள்ல நம்மள காயப்படுத்தின ஒருத்தரை நினைச்சாலே நம்ம மனசுல ஏதோ ஒரு பாரம் அழுத்திட்டே இருக்கும். அவங்க சொன்ன சில வார்த்தைகள், அவங்க பண்ணின சில விஷயங்கள், அவங்க நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டு போன அந்த தருணங்கள், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்தான். ஆனா அதோட வலி மட்டும் இன்னும் நம்ம மனசுல அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். வெளியில இருந்து பார்த்தா நம்ம வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். நாம சிரிப்போம், பேசுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் பாரமாவே இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம இன்னும் சில மனிதர்களை மனசுக்குள்ள சுமந்துகிட்டே தான் இருக்கோம். நம்மள காயப்படுத்தினவங்க அவங்க வாழ்க்கையில மூவ் ஆன் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பத்தின நினைக்காமையே கூட இருக்கலாம். ஆனா அவங்கள நினைச்சு வருத்தப்படுறது என்னமோ நம்ம மனசுதான். அவங்கள நினைச்சு கோவப்படுறதும் நம்ம மனசுதான். அவங்க பண்ணின தவறுக்கான தண்டனைய நாம நமக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய ஐரணி. நம்மள காயப்படுத்தினவங்கள தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நாம அந்த கோவத்தை பிடிச்சிட்டு இருக்கறனால நம்மள நாம தான் தண்டிச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய கல்ல கையில வச்சுக்கிட்டு இது அவங்களுக்கான தண்டனைன்னு சொல்ற மாதிரி, அந்த கல்லோட பாரம் யாருக்கு? நமக்கு தானே. அந்த மாதிரிதான் கோவமும். ஆரம்பத்துல அது நியாயமாதான் தோணும். அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னையே இப்படி நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சரிதான், உங்க வலி உண்மைதான், உங்க கண்ணீர் உண்மைதான். ஆனா எவ்வளவு நாள் தான் அந்த வலிய சுமந்துகிட்டே இருக்க போறீங்க? ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், சரி. ஆனா அத வருஷ கணக்கா மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தா அது மெதுவா உங்க சந்தோஷத்தை தான் சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை கொடுக்க முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கு. புது மனிதர்கள், புது வாய்ப்புகள், புது சந்தோஷங்கள், புது அமைதி. ஆனா நம்ம மனசு முழுக்க என்னவோ பழைய காயங்கள்ல நிரம்பி இருந்தா எப்படி அந்த சந்தோஷங்கள் எல்லாம் வர இடம் இருக்கும்? இப்போ நம்ம வீட்ல ஒரு அறை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாம் அந்த அறையில ஃபுல்லா நிரம்பி இருந்ததுன்னா அங்க ஏதாவது புதுசான ஒரு அழகான விஷயத்த வைக்க முடியுமா? முடியாது தானே. அதே மாதிரிதான் பழைய கோவம், பழைய வெறுப்பு, பழைய வருத்தம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடணும். அதுதான் மன்னிப்பு. பல பேரு மன்னிப்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மன்னிச்சுட்டா அவங்க பண்ணினது சரின்னு நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி கிடையாது. மன்னிப்புனா இனி இந்த வலிய நான் சுமக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறது. அது பலவீனம் கிடையாது, அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மன பலம். காயப்படுத்துறது ஈஸி தான், ஆனா காயப்பட்ட பிறகும் மனச அமைதியா வச்சுக்கிறது தான் பெரிய பலமே. நம்மள காயப்படுத்தினவங்களை விட நம்ம அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்துலதான் நம்மளோட உண்மையான ஹீலிங் ப்ராசஸே ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில முன்னேற பெரிய மாற்றம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன முடிவு போதும். இனி நான் என்ன சுமையாவே கருத மாட்டேன். அந்த ஒரு முடிவு உங்க எனர்ஜியையே மாத்த ஆரம்பிக்கும். அப்போதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிற அந்த அற்புதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். உங்க மனசும் லேசா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சந்தோஷத்தை தேட ஆரம்பிப்போம். அப்புறம் ஃபைனலா நம்ம மனசு காலியாக ஆரம்பிச்சிடும். இதனால உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கணுமா அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்களால வந்த வலிய மட்டும் வாழ்நாள் முழுக்க சுமக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது தான் இங்க கேள்வியே. விட்டுடுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனச லேசாக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் நிறைய அழகான விஷயங்களை கொடுக்க காத்து இருக்குது. அத நீங்க ரிசீவ் பண்ணணும்னா உங்க மனசுல இடம் இருக்கணும். அதனால இன்னைக்கு இப்பவே யாரையாவது மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக, உங்க மன அமைதிக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க வாழ்க்கையில வர காத்திருக்கிற அந்த அற்புதங்களுக்காக.